இன்னைக்கு காலையில் காலை வணக்கத்தோட ஆரம்பிச்சிடும். மணி 6:10 ஆச்சு. நம்மளும் எந்திரிச்சாச்சு. அப்புறம் என்ன, மேலே போய் ஒரு விஷயத்தை போட்டு கொஞ்சம் சூரிய நம்பரை பார்த்து பேசிட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு வந்தாச்சு. காலையிலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக மாடிக்கு போயிட்டு வரேன். மற்றபடி இல்லை, வந்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக டீயை போட்டாச்சு. டீயை போட்டேன்னா என்ன, பார்ட் டைம் ஜாபுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வந்தோடனே ஆர்டர் வந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம A2Bல தான். ஆமாங்க, A2Bலேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான். அங்கே போய் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணி லொக்கேஷனை போட்டோம்னா இங்கே ஒரே பக்கத்தில் தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தட்டியாச்சு. ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்துச்சு. வண்டி எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுக்கலான்னு சொல்லி வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. அங்கே ஸ்பாட்டுக்கும் போயாச்சு. பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு, பழைய காலத்து லிஃப்ட்டு. சரி, எடுத்து வீடியோ எடுத்து போடுவோம், சும்மாதானே இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு, இந்த லிஃப்ட்டில் போகும்போது பட்டன் அழுத்தினா சரக்குன்னு மேலே ஏறிடும். நீங்கள் ஏதாச்சும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டெலிவரி பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்டெப்ஸ்லேயே இறங்கி வந்தோம்னு சொல்லி கடை வந்தாச்சு. இதுக்கான டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 ரூபா. ஆமாம், நம்ம இந்த டெலிவரி பண்ணதுக்கு A2Bலேருந்து பக்கத்தில் 1 கிலோமீட்டர் போனதுக்கு 26 ரூபா கொடுத்தாங்க. ஓகே, டன் சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்த ஆர்டர் ஒன்று வந்துச்சு, அதை பிக்கப் பண்ணியாச்சு. அதுவும் நம்ம A2B தான், வேறு எங்கேயும் இல்லை. போய் ஆர்டர் எங்கேருந்து வந்தோம்னா அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம A2Bக்கு. போய் A2Bயில் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிடங்கரை ஓரமாக, அதாவது ஸ்ரீரங்கம் வடக்கு வாசலில் போய் கொடுக்கணும். சரின்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு A2B பார்க்க. காலைல சாஸ்திரி ரோட்டில் பெரும்பாலும் டிராஃபிக் இருக்காது. A2B வந்தாச்சு. அங்கே ஆர்டரையும் எடுத்தாச்சு. மேப்பை போட்டோம்னா எங்கிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தோம்னா மேப்பில் காட்டுறது வந்து காவிரி பிரிட்ஜை கடந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் கொள்ளிடங்கரையோடு போக சொல்லுது. சரி, அது வழியாக போயிடுவோம். இப்படி போனால் கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கர் நிறையா இருக்கும். அது இல்லாமல் ஸ்கூல் டைம் இருக்கிறதுனால இது எப்படி போகணும்னு சொல்லிட்டு இப்படி எப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த வண்டியை தட்டிட்டேன். காவேரி கரையோரமாக பயணிக்கிறோம். காவேரி கரையோரமாக இல்லை, காவேரி பிரிட்ஜ் மேலே. அது காவேரி பிரிட்ஜ் மேலே ஒரு கனெக்ஷன் இருக்கும். எஸ், அதாவது நம்ம உடனே சோக கதை ஆரம்பிச்ச வேண்டிய தான். கஷ்டப்படுறோம், நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்படுறோம், இல்லைன்னு சொல்ல. நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான காரணங்கள், அந்த வழிகள், அதெல்லாம் ரொம்ப மனதுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கும். கஷ்டப்படுறோம் வந்து சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும் தான் கஷ்டப்படுறோம். எந்த வழியில் கஷ்டப்பட்டால் பெரிய ஆளாகுங்கிறது தான் இங்கே விஷயமே. உதாரணத்துக்கு நம்ம இந்த வீடியோ கூட எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ரெகுலராக. பட் வியூஸ் வருதா? வரல. ஷேர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்சிங் வருதா? வரல. பட் எதுக்கு எடுத்து வீடியோ போடுறோம், அது அந்த மாதிரி சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறது ஈஸி கிடையாது. அதுலேயும் கஷ்டம் தான். இதுக்காக மெனக்கெட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணுறோம். அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுத்து பேசுவோம். நம்ம அடுத்து இதுக்கு வந்து 50 ரூபா கொடுத்தாங்க. 5 கிலோமீட்ரு, பிக்கப்புக்கு 1 கிலோமீட்டர் மொத்தம். வெயிட்டிங் சார்ஜஸ் சொல்லுவில், அதாவது வெயிட்டிங் சொல்லுவில், அதனால் 50 ரூபா கொடுத்தாங்க. அதை பிக்கப் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஸ்ரீரங்கத்தில் நவுந்தேன். அப்புறம் இன்னொரு ஆட்டோ ஒன்று வந்துச்சு, பிஷப் காலேஜில் போய் இறக்கிவிட சொன்னாங்க. அவங்களையும் போய் இறக்கி விட்டு அவங்க ஒரு 3 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. எஸ், 3 ரூபானாலும் டிப்ஸு கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அந்த மனசு தான் பெரிய மனசு. இதுக்கு சார்ஜஸ் பார்த்திங்கன்னா டேக்ஸ் 5 ரூபா, கமிஷன் வந்து 9 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 62 ரூபாய்க்கு அவங்க 65 ரூபாய் கொடுத்தாங்க. சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அடுத்த ஆர்டர் நான் வெயிட் டைமிங்னு சொன்னேன்ல, நம்ம ஹோட்டலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம், சாப்பாடு ரெடி ஆகலை, ஃபுட்டு ரெடி ஆகலைன்னா அதுக்கான சார்ஜஸ் வரும். மொதல் 3 நிமிஷம் வந்து நீங்கள் ஹோட்டலில் போய் அரைவிடணும். மொதல் 3 நிமிஷம் வந்து சார்ஜஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 1 ரூபா. அது 20 நிமிஷம் முடியும் அலோடு. அப்புறம் மறுபடியும் நமக்கு A2B தான் என்றைக்குமே. அங்கேருந்து கிளம்பியாச்சு. காலையெல்லாம் மேக்ஸிமம் A2Bயில் தான் விடுவோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கருமண்டபம் போகணும். கருமண்டபத்தில் போய் ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம். அந்த கருமண்டபம் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, அங்கே போய் டெலிவரி பண்ணது. ஒட்டினா ஒரு பிள்ளையார் கோயில் தெருன்னு ஒன்று இருக்குது. அங்கே போகிறது வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நமக்கு சாஸ்திரி ரோடு 1 செகண்ட் அதான் கொஞ்சம் காட்ட வசதியாக இருக்குது. சாஸ்திரி ரோட்டை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை வந்து எதுக்கு கஷ்டப்படுறோன்னு சொல்லி ஆரம்பிச்சோம்னா எல்லாருக்கும் அந்த கஷ்டத்தை பற்றி சொல்ல வரேன். எந்த வழியில் போய் கஷ்டப்பட்டால் ஈஸியாக சம்பாதிக்கலாங்கிறது ஒரு ஐடியா வேணும். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்குவோம். கஷ்டப்பட ரெடியாக இருக்கும் நம்ம எல்லாருமே. எங்கே கஷ்டப்படணும், எதுக்கு கஷ்டப்படணும், எப்படி கஷ்டப்படணுங்கிறத நமக்கு தெரில. கஷ்டப்பட்டால் எனக்கு அந்த பலன் கிடைக்கணும்ல, அப்படி ஒன்று இருக்குல்ல. எஸ், அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கான கூலின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு இருக்குல்ல. ஒவ்வொரு ஃபீல்டும் கஷ்டம் தான். ஒரு கிரிக்கெட்டராக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஒரு வீடியோ எடிட்டராகட்டும், ஒரு யூடியூபராக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், எஸ் ஒரு டிரைவராக இருக்கட்டும், எல்லா தொழிலுமே கஷ்டம் தான். அவங்க அந்த கஷ்டத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்களா, அதுக்கான மதிப்பு கிடைக்குதா, அதுக்கான வேல்யூ வருதா? எஸ், இப்போ உதாரணத்துக்கு டிரைவர்னால் அவங்க வந்து கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு போடுறாங்க, கவனத்தை சதற விடாமல் இருக்காங்க. அது மாதிரி நிறையா இருக்குல்ல, அதை சொல்ல வந்தேன். அப்புறம் ஒரு ஆர்டர் 38 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. அப்புறம் பார்சல் ஒன்று வந்துச்சு, வேணான்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா பார்சல்னால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொல்லை. எனக்கு என்னமோ பார்சல் டெலிவரி கொடுக்குறது பிடிக்காது. அதனால் நம்ம விட்டாச்சு. நம்மளும் என்றைக்காச்சும் கஷ்டப்பட்டு மேலே வருவோம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த கும்பலில் நானும் ஒருத்தன். ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஜெயிக்காமையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த நம்பிக்கையை மட்டும் மாற்றாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லி படத்தில் பார்க்கலாம், டைலாக்காக பேசலாம், எல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் வாழ்க்கையில் சாத்தியமா தெரியல. அதை சொல்லுவாங்களே, அது ஒரு திடீர்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது என்றைக்குமே நிலைக்காதுன்னு சொல்லுவாங்களா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கடை வாங்கினான்ட்ட கேட்டு பாருங்க, காசோட வேல்யூ தான் அவனுக்கு தெரியும். எஸ், அதாவது திடீர்னு ஒரு நம்ம நினச்சி பார்க்காத அளவு காசு வந்து நம்ம எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் கடன் வாங்கினவனுக்கு தெரியும், கடன் கட்டுறவனுக்கு தெரியும் அதை எப்படி செலவு பண்ணணுன்ட்டு. எஸ், கஷ்டப்படாமல் யாரும் காசு சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ் சம்பாதிக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்க காசு சம்பாதிக்காமல் இருக்காங்க. எஸ், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் படிச்சிடுங்க, வாழ்க்கையில் முன்னேறிடலாம். நம்ம படிக்கலாம், சரியாக படிக்கலை. அதாவது கஷ்டப்பட வேண்டிய வயசில் கஷ்டப்பட்டுருந்தா இன்னே இந்த கஷ்டத்துக்கு வேலை இல்லை. எப்படி கமல் மாதிரி பேசணுன்னா, சரி அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஜங்ஷனு, ஒரு காலத்தில் எப்படி இருந்தப்பா நீனு அப்படிங்கிற மாதிரி பழைய ஜங்ஷன் வந்து இது இன்னும் டிராஃபிக் குமிஞ்சிருக்கும். பஞ்சப்பூரில் மாற்றிட்டாங்கனால பெருசாக டிராஃபிக் இல்லை. இப்போ இவங்களுக்குலாம் கஷ்டம். இந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்க, குட்டி குட்டி ஹோட்டல் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், துணிக்கடை போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் கஷ்டம். ஏன்னா இப்போ பஸ்ஸஸ்லாம் வந்து எல்லாம் பஞ்சப்பூரில் தான் நிற்கிது. அங்கே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். ஏன்னா இப்போ ஒரு டெவலப்பே ஆகாத ஏரியா வந்து டெவலப் ஆகுது. கொஞ்சம் ரோடு போடுவாங்க, ஃபெசிலிட்டி இருக்கும், பஸ் எனி டைம் இருக்கும். இப்போ பஞ்சப்பூர்லேருந்து ஜங்ஷன் வரவங்களும் கொண்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த சாதா பஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அந்த பஸ்லாம் கிடைக்கும். இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தான் கலந்தது தான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் கஷ்டங்கள் தான் வாழ்க்கை. இன்பம் துன்பம் வரலாம், ஆனால் துன்பம் மட்டுமே வந்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணலாம்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இப்படி தான் சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி ஃபுல்லாக 10:30 மணி ஓட்டியாச்சு. பார்ட் டைமில் ஓட்டி 320 ரூபா சம்பாதிச்சோம், ஹாப்பி தான். பட் அதனால் ஃபுல் டைம் ஜாப் போச்சே. இன்றைக்கி நம்ம 6 டெலிவரி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 95 ரூபா, 63 ரூபா, 38 ரூபா, 47 ரூபா, 50 ரூபா, 26 ரூபான்னு சொல்லி வந்துருக்கு. அது போக ஒரு டிப்ஸ் 45 ரூபா வந்துச்சு மொத்தமாக. பார்த்தீங்கன்னா 350 ரூபா, 350 ரூபா, 150 ரூபா பெட்ரோல்னால 200 நமக்கு சேஃபு. 6லேருந்து 10:30 மணி ஓட்டினால. அதனால் ஃபுல் டைம் ஜாபுக்கு கொஞ்சம் வந்து ஏதோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவாங்க. இதே மற்ற சைட்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆன் டைம் போகணும். அப்புறம் என்ன, நம்ம மறுபடியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று கொஞ்சம் குறை வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சு கொடுக்குறதுக்காக அந்த வுட்டில் ஓட்டை போட்டு பைப்பை தொடங்கணும். இந்த குறையை வந்து தான் முடிக்கணும். கம்பெனிலாம் அடித்தாச்சு. எலக்ட்ரீஷியனாலே ஒரு கஷ்டம், மிஷின் போடுறது தான். எஸ், பாத்ரூம் கன்சீல்டு பண்ணோம், அதனால் மிஷின் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த மிஷின் ஓட்டும் போது அண்டர்டேக்கர் ஃபீல் தான் வரும். டன் டன் நடந்து வரல, அது மாதிரி புகை வந்துருவாங்க, அவ்வளோதான். இவ்வளோ அடிக்கும், வந்து காற்றடிக்கலாமா சொல்ல தேவையில்லை. ஏதோ அங்கிட்டிருந்து காற்றடிக்கிறதுனால எனக்கும் படும் மூஞ்சியில் கண்ணிலலாம். பட் இந்தளவு படாது, கேமராவில் கட்டுற மாதிரி படாது. அப்படிலாம் கண்ணே திறக்க முடியாத அளவுக்குலாம் பண்ண முடியாதுல்ல, ஓட்ட முடியாதுல்ல. அந்த வேலை முடிஞ்சு அப்புறம் ஒரு சில்லற வேலைக்கு ஃபோன் பண்ணாங்க. அங்கே போயிட்டு இது கயிறு கட்ட சொன்னாங்க, துணி காய போடுறதுக்கு. அங்கே போய் ஊக்கடிச்சு மாற்றி விட்டுச்சு. ஒரு சப்மீட்டர் வைக்க சொன்னாங்க. மோட்டர் லைன் வந்து அவங்க வீட்டு சர்வீஸில் இருக்குது, அதனால் கரண்ட் பில் அதிகமாகுனாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சப்மீட்டரை வச்சுட்டு கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒர்க் ஏதோ நல்லபடியாக போச்சு. பட் ஒரு நாளும் போகுது தெரியல, ஒரு நாளாச்சும் நம்ம ஜெயிக்க முடியுமான்னு தெரில. அப்புறம் என்ன, நம்ம எப்போதும் வர இடத்துக்கு வந்தாச்சு, ஃபன் பண்ணுற இடத்துக்கு. பசங்களை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் சொல்கிறதுலாம் எழுதான்னு சொல்லிட்டு பையன் அப்படி இப்படின்னு தப்பாக எழுதுனா, நம்ம எழுதுன மாதிரி. அப்புறம் என்ன, மணி 12 ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு படுத்து விட்டேன். அப்பப்போ கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் வேலை இருந்தனால நீ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா மேக்ஸிமம் 10:30க்கு தூங்கியிருப்பேன். டாட்டா, குட் நைட், நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.